கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனங்களை பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும், நெளிவாங்க. ஒரு மக நல்லா சத்தமாக சீக்கிரமாக சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு பிள்ளைங்க வந்து சொல்லுவதற்கு லேட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக மனப்பாட வசனங்களை சொல்லிக் கொடுக்கின்ற சில மெத்தட்ஸுங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மெத்தட் என்ன இருக்குது, இப்போது கர்த்தருடைய கண்கள் அப்படின்ற இடத்துல இந்த டெக்ஸ்ட் இல்லை, கண்கள் அப்படின்ற இடத்துல படமாக வரைஞ்சிருக்கேன். அப்போ அவங்கள வாசிக்க வைக்கலாம். இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்தை வாசிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் வசனத்தை வாசிப்பாங்க. இப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய இது என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது யோசிப்பாங்க. யோசிக்க வைக்கிறதுலையே அவங்கள வசனத்துக்குள்ளார அவங்கள கொண்டு போயிட்டோம். செவிகள் இப்படியே அவங்களுக்குள்ளார வசனத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வளர்ந்த இன்டர் பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளைங்க, 13 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதாரணமாகவே ஒரு சார்ட்டில் வசனங்களை ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்களையே இந்த மாதிரி வேறு வேறு அவங்களுடைய பாடங்களில் இருக்கிற மனப்பாட வசனங்களை அவங்களே எழுதவும் சொல்லலாம். அழகழகாக எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லும்பொழுது அவங்க மனப்பாட வசனங்களை கவனிப்பாங்க. ஆனால் சில பேர் கவனிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு விதவிதமாக டைப்பில் நாம் சொல்ல வேண்டியிருக்கு, யோசித்து நிறைய வழிகளில். இப்போ இங்கே கூட மனுஷன் அப்படின்ற இடத்துக்கு ஒரு மனுஷனையே வரைஞ்சி வச்சாச்சு. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, திரும்பிய மனுஷன் முகத்துக்கு பதிலாக ஒரு மனுஷனுடைய முகம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். இப்படி அவங்க சொல்லும் பொழுது அதை கவனிக்கிறதுக்கு, அவங்க இது என்னதுன்னு யோசிக்கிறதுக்கு கவனிப்பாங்க, சொல்லுவாங்க, சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இப்படியே அவங்கள கொண்டு போகலாம். இன்னொன்று, இந்த மாதிரி மனப்பாட வசனங்களை ஒரு சார்ட்டில் எழுதிக்கணும். அங்கங்கே கட் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஓரம் நல்லா ஒட்டியிருக்கு, இன்னொரு ஒரு ஓரம் ஒட்டிட்டு மெல்லமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லும் பொழுது சில பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஏதாவது சில பிள்ளைங்க வந்து சொல்கிறதுக்கு விருப்பப்படாதுங்க. 4 முறை சொல்லிவிட்டு 5ஆவது முறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெரிய வசனமாக இருக்கும், அவங்க மனசில் பதியாது. 10 முறை சொன்னால் தான் பதியும். ஆனால் பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கள இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3rd லைனில் இருக்கிறத மறைச்சிடுவேன். நீங்கள் தான் அந்த லைனில் வச்சு சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு இதுவாக எடுக்கலாம். எடுத்துகிட்டு அவங்களுக்கு இப்போ சொல்லுங்கள், திரும்பியமா சொல்லுங்கள், நான் இதை எடுத்துடுறேன், இப்போ திரும்பியமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி செட்டாக மனப்பாட வசனங்கள் 5 நாள் மனப்பாட வசனங்களையும் எழுதி வச்சுக்கலாம். 10 பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கலாம். ஒரு 5 பிள்ளைங்கள்கிட்ட பைபிள் இருக்கணும். 5 பிள்ளைங்க இந்த வசனத்தை செட் பண்ணணும். நீதிமொழிகள் 3:27 அப்படின்னு சொல்லிட்ட உடனே இந்த செட்டாக கொடுத்துடணும். 5 பிள்ளைங்கள்கிட்ட இந்த செட்டாக கொடுத்துடணும். அவங்க அதை பிரித்து நீதிமொழிகள் 3:27 பார்த்து ஒரு ஆள் வசனத்தை வாசிக்கணும், இன்னொரு ஆள் செட் பண்ணணும். இதெல்லாம் கலைஞ்சிருக்கும், இதெல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கும். இதை டக்குன்னு அவங்க என்ன பண்ண, அப்படி பிரித்து டக்குன்னு இதை அவங்க செட் பண்ணணும். அது ஒரு டைப்பில் மனப்பாட வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்.